ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காண ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காண ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காண ஆனந்தம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் வருவார், காலம் தாழ்த்த மாட்டார். இருளில் மறைந்திருப்பவற்றை அவர் வெட்ட வெளிச்சமாக்குவார். எல்லா நாட்டினருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனால் உம் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலைவாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாக காணப்படவும், அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவார்த்தைகள் 6 முதல் 10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்த ஒரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிட்டேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமணம் தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலவும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 29 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன்.
ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், வறுமையிலும் பசியிலும் வாடுகிறவர்கள், கடன் தொல்லையினால் அவதிப்படுகிறவர்கள், ஒவ்வொரு நாளும் பஞ்சத்திலும் பட்டினியிலும் கிடக்கிறவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். இந்த நாள் அப்படிப்பட்டவர்களை சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கிற நாளாகவும் அவர்களுக்கு நம்மாலான உதவியை செய்கிற நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. கிறிஸ்து பிறப்பை நாம் எதிர்நோக்கி மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கிறோம். அந்த பிறப்பு விழாவினுடைய நிறைவு எப்படி நம்முடைய உள்ளத்தில் இயேசு பிறப்பதற்கான அடிச்சுவடுகளை ஏற்படுத்தும் என்றால், எப்பொழுது நாம் கரம் நீட்டி ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிறோமோ அப்பொழுதுதான். எனவே இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க ஏழை எளியவர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம். நம்மால் முடிந்த உதவியை அவர்களுக்காக செய்ய வரம் வேண்டி இந்த திருப்பலியில் செபிப்போம். ஆமென். இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு பெண்மணியை நான் சந்திக்க நேர்ந்தது. யாரும் கிடையாது அவங்களுக்கு, கணவன் பிள்ளைகள் யாரும் இல்லை, தனிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி ரேஷன் கடையிலிருந்து அரிசி பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு தினந்தோறும் காலை மற்றும் மாலையில் 2 வேளை நிறைய சமைத்து அவர்கள் இருக்கின்ற அந்த தெருவில் தெரு நாய்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த நாய்களை எல்லாம் அழைத்து உணவு போடுவார். காலை உணவு, இரவு உணவு தெரு நாய்களுக்கு. இதை வழக்கமாகவே கொண்டிருக்கிறார். வியக்கத்தக்க ஒரு நிகழ்வு, உண்மையிலேயே ஒரு இரக்கமுடைய செயல். அந்த பெண்மணியை வாழ்த்துவதோடு அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களை கடவுள் மேன்மேலும் ஆசிர்வதிக்க அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தர செபிப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும்
வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகிலிருந்து அகற்றி விடுவார். எவ்வளவு வார்த்தைகள்! கனிவு நிறைந்த வார்த்தைகள், இரக்கம் நிறைந்த வார்த்தைகள், அக்கறை மிக்க வார்த்தைகள், அன்பு நிறைந்த வார்த்தைகள். பாருங்கள், துன்பத்தை அகற்றி விடுவார், சாவை ஒழித்து விடுவார், கண்ணீரை துடைப்பார், நிந்தை அவமானங்களை அகற்றுவார். பிரியமானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நிந்தை அவமானங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள், பசியிலும் பட்டினியிலும் இருக்கிறவர்கள், வேதனையையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நோயினாலும் உடல் நல குறைவுகளினாலும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மீது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது. நற்செய்தி வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியினால் இருக்கின்ற அந்த மக்களை பார்த்து பரிவு கொள்கிறார். நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஏழை எளியவர்கள் மீது, கஷ்டப்படுகிறவர்கள் மீது, நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது, அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் மீது மிகுந்த இரக்கத்தை பொழிகிறார், கனிவு காட்டுகிறார், அவர்களை நேசித்து அன்பு செய்கிறார். அந்த இறைவனை பிரதிபலிக்க வேண்டுமென்றால், அந்த இறைவனின் மதிப்பீடுகளை நாம் தாங்கி வாழ வேண்டுமென்றால், நாமும் இரக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நாமும் கனிவு நிறைந்தவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு பிறர் மீது அக்கறை காட்ட வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அதற்கான அழைப்பாகத்தான் இன்றைய நாளினுடைய திருவழிபாடு அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்கள், ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன? இந்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு தான். உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன? நீ எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிட்டு இருக்கிற? உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருக்கிறது? எவ்வளவு செல்வங்கள் இருக்கிறது? எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது? கொண்டு வா, உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு வா, அதை பிறரோடு பகிர்ந்து கொடு. தாராள உள்ளத்தோடு நடந்து கொள், இரக்கச் செயல்களில் ஈடுபடு, நன்மை செயல்களை செய் என்கிற அழைப்பை தருகிறார் ஆண்டவர். அன்பிற்குரியவர்கள், சில பேருக்கு இதுல சந்தேகம் வரலாம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சது, நான் கஷ்டப்பட்டு சேமித்தது, சம்பாதித்தது, நான் எதுக்கு உழைக்காத யாரோ ஒருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்? ஏழை எளியவர்களுக்கு நான் எதற்காக கொடுக்கணும்? நான் கஷ்டப்பட்டு உழைச்சதை. பிரியமானவர்களே, 3 செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1, கடவுள் ஒவ்வொரு நாளையும் நமக்கு தருகிறார். ஏன் தெரியுமா? ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்வதற்காக. இந்த உலகத்தில் ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாம் நன்மை செய்வதற்காக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்ய முன்வருவோம். அதற்கான அழைப்பு இந்த நாள். அதை தெளிவுபடுத்துகிறது இறைவார்த்தை. 2வதாக, நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதன் வழியாக நம்முடைய மனம் நிறைவு கொள்கிறது. கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் உணர முடிகிறது. ஏனென்றால் இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நன்றாக உண்ணுகிறேன். என்னைப் போல உணவில்லாமல் எவ்வளவோ இருக்கிறார்கள், உண்ண முடியாமல் தவிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் நன்றாக ஆடை உடுத்துகிறேன், ஆடை அணிய முடியாமல் இருக்கின்ற கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் நன்றாக படுத்து உறங்குவதற்கான வீடு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. சாலை ஓரங்களிலும்
பாலங்களுக்கு அடியிலும் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். என்னால் முடிந்த இரக்கத்தை நான் அவர்களுக்கு பொழிவேன், என்னால் முடிந்த உதவியை செய்வேன். ஏனென்றால் கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இரண்டாவது உணர்வு. மூன்றாவது, என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவர் மற்றவருக்கு நாம் உதவி செய்வதன் வழியாக ஆண்டவரிடமிருந்து கைமாறு பெறுகிறோம். ஆண்டவரிடமிருந்து நமக்கு கைமாறு கிடைக்கிறது. ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் மீது இரக்கம் பொழியப்படுகிறது. இன்னும் பல மடங்கு அவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதை எதிர்பார்த்து ஒன்று நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் உதவி செஞ்சா கடவுள் எனக்கு இன்னும் நிறைய செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து செய்வதில்லை. மாறாக அதை செய்வதற்குரிய தாராள மனம் நமக்கு வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை பகுதி நமக்கு அழைப்பு தருகிறது. உணர்வோம், ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வோம், விண்ணரசை இந்த உலகத்தில் கட்டி எழுப்புவோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவாய், காணிக்கை ஏற்றிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நீ நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை இக்காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி
முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கொண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோனை நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது. நம் வாழ்வின் உணவிது. அப்பத்தை உண்டு கிண்ணத்தை பருகும் வேலைகள் எல்லாம் விசுவாசமே. ஆண்டவர் வருகின்ற நாள் வரை நாம் மரணத்தின் அறிக்கை செய்வோமே. ஆதலினால் தகுதியுடன் அப்பத்தை உண்டிடுவோம், நாம் கிண்ணத்தை பருகிடுவோம். இறைவனின் உடலிது, அவரது இரத்தமிது, அவர் நினைவாய் நாம் செய்யும் மீட்பின் சின்னமிது. நம் வாழ்வின் உணவிது. இதோ நம் ஆண்டவர் ஆற்றலுடன் வருவார், தம் ஊழியரின் கண்களுக்கு ஒளி ஊட்டுவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை என்று கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவிற்கு எங்களை தயாரிப்பனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும்.
இறைவனுக்கு நன்றி. குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடிலில் எழுவீரே, என் இதய குடிலில் எழுவீரே. குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடிலில் எழுவீரே, என் இதய குடிலில் எழுவீரே. விண்ணில் வாழ்ந்த இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே, விண்ணில் வாழ்ந்த இறைமகனே, விண்ணவர் போற்றும் தூயவனே. என்னில் நீவீர் வாழ்ந்திடவே இன்னிசையாலே அழைக்கின்றீர், என்னில் நீவீர் வாழ்ந்திடவே இன்னிசையாலே அழைக்கின்றேன். குழந்தை இயேசு வருவீரே, என் இதய குடிலில் எழுவீரே, என் இதய குடிலில் எழுவீரே.